தாய்ப்பால் விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து மிக்க உணவு குறித்த புரிதல் உள்ளிட்ட 6 முக்கிய அம்சங்களை வலியுறுத்தி சேலத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற விழிப்புணர்வு வாக்கத்தான் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிறார் திருவள்ளுவர். உயர்ந்த எண்ணங்கள் ஒருவரின் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றியமைக்கிறது. ஒருவரில் இருந்து இருவராகி இருவர் பலராக மாறும்போது அந்த எண்ணங்களின் வலிமை சமூக மாற்றங்களுக்கு காரணமாக அமைகிறது. இதனை மையப்படுத்தி சேலத்தில் 10க்கும் மேற்பட்ட தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்வை நடத்தின. தாய்ப்பால் விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து மிக்க உணவு குறித்த புரிதல், சர்வதேச இளைஞர் தினம், சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு, நெகிழியை தவிர்த்தல், போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு என 6 அம்சங்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட நடைப்பயணத்தை சேலம் மாநகராட்சி ஆணையாளர் லலித் ஆதித்ய நீலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாநகராட்சியின் சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கு தீர்வு காண பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்து குப்பைகளை 4 விதமாக பிரித்து வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு வீட்டில் நாங்கள் எவ்ரிடே சொல்கிறோம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 4 குப்பை பிரிக்கணும். வெட் வேஸ்ட்டு, ட்ரை வேஸ்ட்டு, ஸ்பெஷல் கேர் வேஸ்ட்டு, சானிட்டரி வேஸ்ட்டு. ஸோ இந்த 4 பிரிக்கும் போதும் உங்கள் பிளாஸ்டிக் எவ்வளோ நீங்கள் கன்சியூம் பண்ணுறாங்க பர் டே உங்களுக்கே தெரியும். மகளிர் உரிமைக்கான குழு, ரோட்டரி சங்கங்கள், JCI அமைப்பு என 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் சார்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வாக்கத்தான் நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் நாசியா. இந்த 6 அவேர்னஸும் மக்களுக்கு போய் சேரணும். நிறைய விஷயங்கள் இங்கே சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அந்த புரோட்டோகால்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தலைக்கவசம் அணிந்துள்ள நிலையில் பின்னால் அமர்ந்து செல்வோரும் பாதுகாப்பு கருதி தலைக்கவசம் அணிய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார் சேலம் மாநகர காவல்துறை உதவி ஆணையர் அஸ்வினி. நம்ம இப்போ என்ன பண்றோம்னா கொஞ்சம் என்ஃபோர்ஸ் ஆகி நம்ம டிரைவ் பண்றவங்க ரைடர் ஹெல்மெட் போடுறோம். பட் பின்னாடி இருக்கவங்க பில்லியன் ரைடர் ஹெல்மெட் போடுறது இல்லை. ஸோ ஹெல்மெட்டுன்னு போட்டோம்னா வண்டியில் யார் போனாலும் ஹெல்மெட் போடுங்க. பாஸ்ட் டூ இன்சிடென்ட்ஸ் டிரைவர் ஹெல்மெட் போட்டுக்கும். பட் ஆனால் பில்லியன் டிரைவர் ஹெல்மெட் போடாதனால நம்மளுக்கு தேவையில்லாமல் ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகுது, ஒரு உயிர் போகுது. விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி சேலம் ராமகிருஷ்ணா சாலை சந்திப்பு தொடங்கி அஸ்தம்பட்டி ரவுண்டானா வரை 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெற்றது. சமூகத்திற்கு பலனளிக்கும் 6 அம்சங்களை முன்னிறுத்து சேலத்தில் நடைபெற்ற இந்த வாக்கத்தான் எனும் விழிப்புணர்வு நடைப்பயணம் சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் வகையில் அமைந்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.